The legend new Sarana stores in Adi sale பவனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. INDICUS admira நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. Bullying is altogether a different thing. எனக்கு அந்த வார்த்தையை விட அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்மைலி போட்டு சிரிப்பாங்க பாருங்களா, அதுதான் எப்படி ஒருத்தவங்களை you call somebody a curse and you smile on their face அப்படிங்கிறது என்னால் ப்ராசஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம். அதுதான் I'm pretending to be strong. எனக்கு தெரியல, கஷ்டப்படுத்துச்சா ஹர்ட் பண்ணுச்சா அப்படின்னா இல்லைன்னு சொன்னா டெஃபினட்டாக அது போய் we don't call people unlucky anymore. You can hurt somebody அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருக்குது இல்லையா, வந்து ஒருத்தவங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஐ ரியலி ஃபீல் சேட் ஃபார் தட். என்னால் அந்த 4 படம் சரியாக போகல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம முகத்துக்கு முன்னாடி வந்து உன்னால தான் அந்த படம் இல்லை, யூனோ வாட், யூஆர் அ பேட் லக், யூஆர் அ கர்ஸ், இல்லைனா உனக்கு புருஷன் கூட வாழ தெரியல, குண்டா இருக்க, நீ கருப்பா இருக்கு, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம முகத்துக்கு நேராக வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு ஹீரோவை பார்த்து இப்படி சொல்லுவீங்களா? ஒரு ஹீரோ வரிசையா படம் சரியா போல அப்படின்னா யூஆர் அன்லக்கி, யூஆர் அ பேட் லக், யூஆர் அ கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஒரு ஆம்பளையை பார்த்து சொல்லுவோமா? It's always the women. It's a very misogynistic statement to say that. When they see somebody calling their daughter a curse or a bad luck, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது I felt really bad. 4 பெரிய படத்தில் நான் போன வருஷம் ரிலீஸ் ஆனதில் ஹீரோயினாக இருந்தேன் அப்படின்னா அது எனக்கு லக்கில் வரல. இதை வந்து நீங்கள் ஒரு ஹீரோ கிட்ட கேட்பீங்களா, படத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்க வருமா? ஓகே, அவங்களுக்கு நம்ம படம் தான் என்டர்டெய்னிங்காக இல்லை, அட்லீஸ்ட் நம்மளை திட்டுறதுலையாச்சும் அவங்க என்டர்டெயின் ஆகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் எடுத்துக்கணும். ஒரு விக்டிம்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு விக்டிம்னா நீ வந்து டெஸ்ட்ராய்டாக இருக்கணும், பாவமாக இருக்கணும். A victim cannot be confident. லெட்ஸ் பர்ஸ்ட் த பபிள். அப்போ நான் உங்களை ஸ்டாக் பண்ணேன் ஓகேங்களா, அண்ட் கொஞ்சம் நேரம் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் பிரியா பவானி சங்கர் தான் ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த அளவுக்கு அதிகம்னா நம்ம கண்ணை முழிக்கும் போது ஃபர்ஸ்ட் பார்க்குற லிட்ரலி அது வெரி அன்ஃபார்ச்சுனேட் இல்லை, ரொம்ப சேட். கடைசியில் நமக்கு தூக்கம் வரலன்னா இதை பார்த்தா கொஞ்சம் தூக்கம் வரும்பா, வராது, இழுத்துக்கிட்டே போகும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவ்வளோ டிபெண்ட்டாக இதில் இருக்கும். இது என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும் பார்க்குற காலகட்டம் வரைக்கும் ஓகே. இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம யார் அப்படின்றதே அங்கே உட்காந்துருக்க வந்தால் முடிவு பண்ணுறான் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. உங்களை ஸ்டாக் பண்ணுற டைமில் ஐம் சாரி ஃபார் ஸ்டாக்கிங் யூ, பட் ஐ லவ் ஸ்டாக்கிங், யூ நோ வை. ஒரு 8 போஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பிரியா பவானி சங்கரை ட்ரீட் பண்ண ஆடியன்ஸ், அவங்க உங்களுக்கு எழுதின மொழி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்கீங்க, நிலவுக்கு இன்னொரு வார்த்தை இருந்தால் அது பிரியா பவானி சங்கர் தான், ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் நீங்கள் எழுதியிருக்கிறது, பீச் வில்லா வாங்கும்பொழுது ஐம் கோயிங் டு கீப் மை பிளெஸிங்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்னு அத்தனை வாழ்த்துக்கள் வந்தது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி இருந்தது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு. ஹேட் கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்குங்க, அது பேசிக். ஒரு 10 பேராவது அதை தான் வேலையாகவே வச்சுருக்கான், இன்றைக்கி வன்மத்தை எங்கே கொட்டலாம் அப்படின்னு கிளம்புறானுங்க காலையில். பட் கடந்த ஒரு 8-10 போஸ்ட்ஸாக பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த காமெண்ட்ஸ் ஆர் இந்த சைட் தட் இட் ஷுட் நாட் பி. ஒரு சக மனிதருக்கே அதை பண்ணக்கூடாது, ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அதை கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சக்ஸஸோ ஃபெயிலியரும் உங்களை சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. அதில் எனக்கு ஒரு ரொம்ப ஹர்ட்டிங்கான ஒரு விஷயம், தே அசோசியேட் டேலண்ட் அண்ட் லக். இவங்க இந்த படத்தில் இருக்காங்களா அப்போ அப்படின்னு ஒன்று, இது உங்களை ஹர்ட் பண்ணும், there's no doubt. பட் உங்களை தாண்டி உங்கள் பெற்றோர்களை ரொம்ப ஹர்ட் பண்ணும். நான் நேற்று இதை சொன்னேன். ஓகே, ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி. இத்தனை வருஷத்தில் நான் அதுக்கு ஒரு மாதிரி ப்ரோக்ராம் ஆயிருக்கணும் டு டேக் த நெகட்டிவிட்டி. பட் இமேஜின் எங்கள் அப்பா அம்மா காலையில் எந்திரிச்சு அதே ஃபோனை பார்க்கும்போது, இல்லைனா ஒரு ஏதாவது, அஃப்கோர்ஸ் நம்ம பேரண்ட்ஸும் இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் இருக்காங்க. when they see somebody calling their daughter a curse or a bad luck, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது I felt really bad. How much does this trouble you? How much does this hurt you? How much does this break you? It does. Maybe I'm pretending to be strong. எனக்கு தெரியல, கஷ்டப்படுத்துச்சா ஹர்ட் பண்ணுச்சா அப்படின்னா நான் இல்லைன்னு சொன்னேன்னா டெஃபினட்டாக அது போய் நம்மளை யாருமே நேரில் வந்து உங்ககிட்ட அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஐ ஸ்டில் பிலீவ் பீப்புள் ஆர் ரியலி 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 நைஸ். மனிதர்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்ட்டு நான் நம்புகிறேன். உங்களை ரொம்ப பிடிச்சா அவங்கக்கிட்ட வந்து பேசுவாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது ஒரு ஆக்டரோட லைஃப்பில். இல்லை எனக்கு அவனை பிடிக்காது அப்படின்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம முகத்துக்கு முன்னாடி வந்து யூனோ வாட், உன்னால தான் அந்த படம் இல்லை, யூனோ வாட், யூஆர் அ பேட் லக், யூஆர் அ கர்ஸ், இல்லைனா உனக்கு புருஷன் கூட வாழ தெரியல,
உனக்கு அது நீ அசிங்கமாக இருக்க, நீ குண்டாக இருக்க, நீ கருப்பாக இருக்க, நீ அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இவங்க வச்சிருக்கிற அந்த பர்ஃபெக்ஷனுக்கான அது எல்லாமே நம்ம முகத்துக்கு நேராக வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு சொசைட்டியாகவே நம்ம இவால்வ் ஆகிட்டோம். we don't call people unlucky anymore. நேரில் முகத்துக்கு நேராக. This anonymity that internet gives, you're not accountable, you're not answerable to anybody. வெறும் ஒரு அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் யூ கேன் ஹர்ட் சம்படி அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் criticism is absolutely fine. That is where you grow. Nobody is perfect. You take the criticism, you change yourself, you work on it, you grow. Trolling is fine, fun. என்னோட ஒர்க் வந்து நீங்கள் கலாய்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஓகே, கலாய்க்கிறதுல பிரச்சனையே கிடையாது. புல்லிங் இஸ் ஆல் டுகெதர் அ டிஃப்ரெண்ட் திங். யூ கேங் ஒருத்தவங்க வந்து லைட்டாக சறுக்குறாங்க இல்லை கீழே விழுறாங்க அப்படின்னா அவங்கள இன்னும் பிடிச்சி கீழே இழுத்து மேலே ஏறி மிதிச்சு அந்த வார்த்தைகளை வந்து ஒரு ஃபன் மாதிரி, அது ஒரு காமெடி மாதிரி. எனக்கு அந்த வார்த்தையை விட அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்மைலி போட்டு சிரிப்பாங்க பாருங்களேன், அதுதான் எப்படி ஒருத்தவங்களை யூ கால் சம்படி அ கர்ஸ் அண்ட் யூ ஸ்மைல் ஆன் தேர் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு மாதிரி என்னால் ப்ராசஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம். அதுதான் ஹவு டு யூ டூ தட். பட் இன்னொரு அதர் ஹேண்டில் யோசிச்சு பார்த்தா இதில் மெஜாரிட்டி வந்து தே டோன்ட் ஹாவ் அ ஃபேஸ். அவங்க தே ஹாவ் தேர் ஓன் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ். இப்போது நானோ நீங்களோ ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி போய் ஒருத்தவங்களை திட்டுறதுக்காக ஒரு டைம் எடுத்து பண்ண மாட்டோம். அவங்க லைஃப்பில் எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தால் தே ஆர் டேக்கிங் தேர் டைம் அவுட் ஆஃப் தேர் லைஃப் அண்ட் வந்து ஒருத்தவங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஐ ரியலி ஃபீல் சேட் ஃபார் தட். அண்ட் இந்த லக் ஃபேக்டர், luck versus talent. Am I super talented? I don't know. But am I lucky? I'm definitely not lucky. Now, I started working when I was 17. I wanted to be in media. 17 வயசில் நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு சினிமா ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். எனக்கு ஐம் நாட் அ கிளாமரஸ் பர்சன். அந்த டிப்பிக்கல் அவுட் ஆஃப் மேகசின் பாடியோ இல்லைனா இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னு சில இதெல்லாம் இருக்குது. ஆம் ஐ தட்? நோ. உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 4 ஃப்ளாப் ஆகுது, 4 படம் எனக்கு சரியாக போகல. மை ஃபாதர் கேன் நாட் புட் டுகெதர் அ ப்ராஜெக்ட் ஃபார் மீ. நோ. ஐ டோன்ட் ஹாவ் அ காட் ஃபாதர் ஹூ கேன் மேக் அ கால் அண்ட் சே டூ மியூசிக் ஃபார் மை கேர்ள். நோ, ஐ டோன்ட் ஹாவ் தட். ஐ டூ மை மிஸ்டேக்ஸ், ஐ லேர்ன். அண்ட் எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. நான் தான் தப்பு பண்ணி நான் தான் கற்றுக்கணும். அண்ட் 7 years அதில் 2 வருஷம் கோவிட்க்கு கூட வச்சுக்குவோமே, 5 வருஷம் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ஐ மெயின்டைன் மை இன்டெகிரிட்டி. ஐ கேன் சே தட் வித் எனிபடி அரவுண்ட். ஒரு கான்ட்ரவர்சியோ நத்திங். ஐ ஜஸ்ட் கம். எனக்கு தெரிஞ்சது இல்லைனா நான் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்காத ஒரு விஷயம் வாட் ஐ ஹாவ் டுடே. ஏன்னா ஐவ் ஸ்டார்டட் ஃப்ரம் நோவேர். அதனால் ஐ டேக் மை ஒர்க் வெரி சீரியஸ். ஐ கேன் கிவ் 100%. என்னுடைய முதல் படத்துக்கு எனக்கு கொடுத்த சம்பளத்தை விட ஒரு 20 மடங்கு 30 மடங்கு எனக்கு இன்றைக்கி சம்பளம் கொடுக்குறாங்க. அதே செட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ், அதே செட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதே ஹீரோஸ் வந்து நான் மறுபடியும் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா we have nothing but respect for each other. Yes. When I don't have anything else to offer here. So they coming back to me. இப்போ நான் ரத்னம் படம் பண்ணேன் அப்படின்னா my director is happy the way I worked with யானை. அதே ப்ரொடக்ஷன் மேயாதமான் they launched me, they are happy to work with me again. ஸோ என்னுடைய இது வந்து நான் வர முடியும், என் வேலையை பார்க்க முடியும். ரிசல்ட் என் கையில் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஐ கேன் கிவ் மை லைஃப் அண்ட் பிரிங் அவுட் த ரிசல்ட். ரிசல்ட் என் கையில் இல்லை. இட்ஸ் அ டீம் ஒர்க். ஒருத்தவங்களால் எதுவுமே நடக்காது. அண்ட் யாருமே வேணும்னு அதவும் பண்ண போகிறது கிடையாது. இவ்வளோ இருக்கும்போது ஐம் ஐ லக்கி. போன வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு 4 படத்தில் என்னால் அந்த 4 படம் சரியாக போகல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா 4 பெரிய படத்தில் நான் போன வருஷம் ரிலீஸ் ஆனதில் ஹீரோயினாக இருந்தேன் அப்படின்னா அது எனக்கு லக்கில் வரல. எனக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஐ கம் ஃப்ரம் அ வெரி ஹம்பிள் ஃபேமிலி. வி வாட்ச் 1 ஃபில்ம் ஒரு 2 ஃபில்ம் மேக்ஸிமம் ஒரு வருஷத்தில். சினிமா பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. அவ்வளவுதான் நாங்கள். அண்ட் இது வந்து எங்களுக்கு வேலை. இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் ஐ கேன் பி மை செல்ஃப். அதே எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி வேலைக்கு ஆள் வரல அப்படின்னா என்னை வீட்டை பெருக்கி கொடுக்க சொல்லுவாங்க. அதுதான் நான், அதுதான் என் ஃபேமிலி. அவ்வளோதான். வி ஆர் சிம்பிள் பீப்புள். அதனால் இது தாண்டி
இங்கே நான் 4 பெரிய படத்தில் இருக்கேன் அப்படின்னா அது என்னோடய லக்னால எனக்கு அது நடக்கலை. ஐ ஹவ் ஒர்க்ட் மை ஆஸ் ஆஃப். அப்சல்யூட்லி. அண்ட் ஐம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் த இன்டெகிரிட்டி ஐ ஹவ் ஹெல்ட். சினிமாக்குன்னு சிலது எனக்கு அது உண்மையாக போயான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த சர்க்கிள்குள்ளேயே நான் போக மாட்டேன். நிஜமாவே இங்கே இதெல்லாம் இருக்கா? ஐ ரிமெம்பர் வென் ஐ ஸ்டார்டட் ப்ரமோட்டிங் 10 தலை, எவ்ரி சிங்கிள் இன்டர்வியூ நான் உட்காரும்போது சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? why are you asking that to me? இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி பேசுறது கிடையாது. what do you expect me to answer when I'm இங்கிலீஷில் பேசுகிறேன். நான் வந்து ஒரு பெரிய படத்தில் ஹீரோயினாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எங்கேருந்து அந்த கொஷின் வருது? why do you ask that to me? இதை வந்து நீங்கள் ஒரு ஹீரோ கிட்ட கேட்பீங்களா? ஒரு ஹீரோ வந்து உட்காரும்போது உங்கள் படத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்க வருமா? ஸோ சினிமாக்குன்னு ரொம்ப சாதாரணமான ஒரு மைண்ட் செட் இருக்குது. நோபடி கேன் சே ஐ டிட் திஸ் ஆர் ஐ டுக் அ ஷார்ட் கட் டு பி வேர் ஐ ஆம் டுடே. ஐ எம் வெரி 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 ப்ரவுட் ஆஃப் த ஒர்க் ஐ ஹவ் டன். இந்தியன் 2க்கு சொன்ன அதே ஒரு விஷயந்தான். மறுபடியும் பின்னாடி போய் இந்த படங்களை நான் சூஸ் பண்ணுவேனா அப்படின்னா ஐ வில் ஸ்டில் சூஸ் இட். ஏன்னா ஐ ஹேட் மை ரீசன்ஸ். இட் டென்ட் ஒர்க் அவுட். It was not planned. Nobody wants that. When it happened, I can graciously accept it. I'm not delusional. I'm not, என் படம் நல்லா தானே இருக்குது, இந்த படத்துக்கு என்ன குறை இல்லை. நானும் ஒரு ஆடியன்ஸ் தான். என்னுடைய இன்னர் சர்க்கிளில் இருக்கிறவங்க வந்து ப்ராக்டிக்கலாக என்னங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுறவங்க தான். அவங்களும் என்னை டாக்அப் பண்ணிட்டு இருக்கிறவங்க கிடையாது. இஃப் ஐம் வியரிங் திஸ் ட்ரெஸ் டுடே, திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் ஆன் மீ, மை ஃப்ரெண்ட்ஸ் சே தட் கேவலமாக இருக்கும் எனக்கு. அண்ட் ஐ டோன்ட் டேக் இட் ஆஃபென்சிவ். ஐம் ஃபைன், ஓகே, என்னோடய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு அந்த கிரிட்டிசிசமோ அதுவோ பிரச்சனை கிடையாது. பட் புல்லியிங், டார்கெட்டட் புல்லியிங், சேயிங் யூஆர் அன்லக்கி அண்ட் மேக்கிங் இட் ஆஸ் அ ஃபன் திங், தட்ஸ் வெரி ஹர்ட்ஃபுல். யோசிச்சு பார்த்தா வி நெவர் சே தட் டு அ கை. லெட்ஸ் நாட் சே ஹீரோங்கிறதே விட்டுருவோம். ஒரு ஹீரோவை பார்த்து இப்படி சொல்லுவீங்களா? ஒரு ஹீரோ வரிசையாக படம் சரியாக போகல அப்படின்னா யூஆர் அன்லக்கி, யூஆர் அ பேட் லக், யூஆர் அ கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? நோ, லெட்ஸ் ஜஸ்ட் சே ஒரு ஆம்பளையை பார்த்து சொல்லுவோமா? இட்ஸ் ஆல்வேஸ் த விமன். இட்ஸ் அ வெரி மிசோஜினிஸ்டிக் ஸ்டேட்மெண்ட் டு சே தட். இந்த புது மாப்பிள்ளைக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்த மருமக ராசி தான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் அது. ஒரு சமுதாயமாக நம்ம அங்கேருந்து நகர்ந்து வந்துட்டோம். நம்ம முகத்துக்கு நேராக யாருமே அதை சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் அந்த வன்மம் வந்து அந்த அனானிமிட்டியில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தேர் டேக்கிங் அவுட் தேர் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஐ வாஸ் லைக் அதே ஓகே, அவங்களுக்கு நம்ம படம் தான் என்டர்டெய்னிங்காக இல்லை, அட்லீஸ்ட் நம்மளை திட்டுறதுலையாச்சும் அவங்க என்டர்டெயின் ஆகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம், ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி பார்த்தா இதை வந்து ஒரு கன்வென்ஷனல் அந்த ப்ராப்பர் கிராமருக்குள்ளே இருக்கிற அந்த ஹீரோயின் மெட்டீரியல்ஸ் அவங்கள பார்த்து யாருமே இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஐ எம் ரிலேட்டபிள் டு தெம். தே கோ டு காலேஜ் வித் சம்படி லைக் மீ. தே பம்ப் இன் டு சம்படி லைக் மீ இன் அ சூப்பர் மார்க்கெட். ஸோ தே கேன் ஈஸிலி புல் மீ டவுன். நான் வந்து அவங்களுக்கு அந்நியமான ஒரு முகம் கிடையாது. ஐ எம் நாட் அவங்க அண்ணாந்து பார்க்குற ஒரு பர்சன் கிடையாது. நான் ஐ எம் ரிலேட்டபிள். ஐ எம் தேர் கேர்ள் நெக்ஸ்ட் டோர். நம்மளுக்கு வந்து அம்பானி எப்படி இருக்காருங்கிறத பற்றி கவலை கிடையாது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போவுமே பிரச்சனை. அதனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி தான் அவங்க என் கூட ரிலேட் ஆகணுமான்ட்டு இருந்துச்சு. பட் எஸ், தீஸ் ஆர் த சேம் பீப்புள். இப்போ நான் சொல்கிறது வந்து திஸ் இஸ் நாட் அபவுட் த ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் ஆர் லவ்லி. It's very unfortunate if your film doesn't connect with audience. Yeah. We are answerable to them. அவங்க வந்து அவங்க 3 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்பமாக ஒரு படம் பார்க்க வராங்கன்னா ஒரு 2000 ரூபா 3000 ரூபா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி செலவு பண்ணி வராங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற ப்ராடக்ட் நீ கொடுக்கல அப்படின்னா we are answerable to them. Absolutely. புல்லியிங் வந்து அது கம்ப்ளீட்டாக வேறு கேட்டகரி. அதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் பேசி விளக்கம் கொடுத்தெல்லாம் மாற்ற முடியாது. யூ ஜஸ்ட் ஹாவ் டு மேக் யுவர் செல்ஃப் மோர் ஸ்ட்ராங். அண்ட் எஸ், ஐ திங்க் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதுக்கு டெஃபினட்டாக வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஏதாவது ஒன்று என் கை துருத்துருன்னு இருக்கும், ஏதாவது ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் அது எதுவுமே பண்ணல. ஆமாம், இப்போ எனக்கு பண்ணணும்னு தோணலை. எனக்கு எனர்ஜி இல்லை அது பண்ணுறதுக்கு. ஐ ரியலைஸ் நம்ம பேசி யாரையுமே மாற்ற போகிறது கிடையாது. யூஆர் ஜஸ்ட் ஃபீடிங் தட். அதனால் ஓகே, இஃப் யூ ஹாப்பி டு வெண்ட் அவுட் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன், லெட் மீ பி தட் மீடியம். இந்த பேய் படத்தில் நடிக்கும்போது ஒரு எக்ஸாஷன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது கண்ணுக்கு தெரியாத ஒரு அமானுஷ சக்தி. இந்த சைபர் புல்லிங்கும் அதே மாதிரி தான், கண்ணுக்கு தெரியாத ஒரு அமானுஷ சக்தி. ஆனால் இட் எக்ஸாஸ்ட். ஆனால் டோன்ட் யூ திங்க் அர்ச்சனா, இப்போ ஐ எம் இன் மை 30s. ஒரு 1.5 years முன்னாடி ஐ வாஸ் டெல்லிங் திஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொண்ணு வந்து ஷி காட் ஸ்டேட் ரேங்க்.
She had a health issue and she had the beard and the no, not her. நம்ம ஊர் பொண்ணு நான் சொல்கிறேன். தமிழில் கூட சென்டம் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக தமிழில் நம்மளோட செகண்ட் லாங்குவேஜில் வந்து 98, 99 தான் போடுவாங்க. She got centum in that as well. So she got the complete score. It was an achievement. She was giving interviews and everything. பயங்கரமாக அந்த பொண்ணு புள்ளி பண்ணாங்க. லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் அந்த பொண்ணு புள்ளி பண்ணாங்க. I was telling my friends, I remember, நம்ம ஒரு கிராமர் வச்சுருக்கோம். இப்போது யூஸ்வலாக ஸ்டேட் ரேங்க் வாங்குகிற பசங்க எப்படி இருப்பாங்க, கண்ணாடி போட்டுட்டு ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, லட்டு ஊட்டி விடுவாங்க, நான் டாக்டர் ஆகி ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு வந்து ஷி கேம் அக்ராஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஷி வாஸ் ஹேவிங் திஸ் இந்த பிரெய்ட் ஹேர்லாம் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருந்தேன். ஷி வாஸ் நாட் அஃப்ரேட் ஆஃப் கேமரா. ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ஒரு 16-17 வயசு பொண்ணு, 12th முடித்த ஒரு பொண்ணு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறா. நம்ம மக்களுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் இதுவரை வருஷம் பார்த்த ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸ் இது கிடையாது. யுவர் நியூ நீ ஏன் இவ்வளோ பேசுகிற அப்படின்ட்டு. ஸோ யூ ஸ்டார்ட் புல்லிங் அ 17-year-old. எனக்கு in my 30s I feel so hurt when a group of guys are ganging up against me saying such words. அது ஒரு 17 வயசு பொண்ணு இத்தனை வருஷம் படிக்கணும் அப்படின்னு மட்டுமே படித்து ஃபுல் மார்க் எடுத்துட்டு அது நினைக்கும்ல, நான் என்ன பண்ணேன், நான் நல்லா படித்தேன், மார்க் வாங்கினேன், என்னை ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து தட்ஸ் வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். யூ மேக் ஃபன் ஆஃப் சம்படி, they have to laugh with you. நீங்கள் என்னை கலாய்க்கிறீங்க அப்படின்னா எனக்கும் அதுக்கு சிரிப்பு வருது அப்படின்னா இட்ஸ் ஃபன். when you hurt me, என் மனசில் அது போய் காயமாகுது அப்படின்னா எனக்கு என்னுடைய சப்போர்ட் சிஸ்டம் எல்லாருக்கும் அது இருக்குமான்னு சொல்ல முடியாது. வாட் இஃப் தட் கேர்ள், அவளோட கான்ஃபிடென்ஸ் அது 17 வயசில் அழிச்சிடாதான் கேட்குறேன் நான். வாட் இட் டஸ் டு அ பர்சன்ஸ் ஹெட்னு நினச்சி பாருங்களேன். அட்ஸ் வெரி ஒரு விக்டிம்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு விக்டிம்னா நீ வந்து டெஸ்ட்ராய்டாக இருக்கணும், பாவமாக இருக்கணும். அ விக்டிம் கேன் நாட் பி கான்ஃபிடென்ட். நீ கான்ஃபிடென்ட்டாக வந்து என்ன ஒருத்தன் இது பண்ணிட்டான் அப்படின்னு பேசினேன் அப்படின்னா உன்னை பார்த்தா பண்ண மாதிரியா இருக்குது, ஆமாம் உன்னெல்லாம் அப்படி தான். இவங்க ஒரு கிராமர் வச்சுருக்காங்க, முடிவு பண்ணிட்டாங்க இதுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. இஃப் யூ ஆர் அ ஹீரோயின் நீ இப்படி தான் இருக்கணும். இல்லையா, யூ நாட் அ ஹீரோயின் மெட்டீரியல். ஐ டோன்ட் அக்ரி யூ, ஐ டோன்ட் அக்னாலேஜ் யூ ஆஸ் அ ஹீரோயின். நீ உனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, யூ டோன்ட் டிசர்வ் இட். மனசில் நினைக்கிறது வேறு. அதில் ஒன்று சொல்லுவேன் பிரியா, நீங்கள் ஒரு அழகான விஷயம் சொன்னீங்க. ஆடியன்ஸ் அப்படின்றது உண்மை, டெஃபினட்டாக ரொம்ப நேசிக்கிறவங்க. அண்ட் அந்த ஆடியன்ஸுன்ற கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சோஷியல் மீடியாவில் இருக்காங்க, இல்லை நீங்கள் ஒரு மால்குள்ளே நடக்கும்போது திரும்பி பார்த்து பிரியா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, உங்களை ரொம்ப உண்மையாக நேசிக்கிறவங்க. ஸ்டாப் பண்ணுற கேரக்டர்ஸ் தான் அந்த கிராமர் வரைக்கும். ஐ திங்க் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய மெச்சூரிட்டி டேக்ஸ் யூ தட் லெவல். இந்த சைபர் புல்லிங் பண்ணுறவங்களே விட்டுடலாம், பாவம் அந்த பிள்ளைங்களுக்கு வேறு வேலை இல்லை, அதுங்களை பார்த்து பரிவாப்பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோரும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோருமே as good as a heroine feel பண்ணணும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறது தான் ஐ திங்க் இஸ் ரியாலிட்டி. இட்ஸ் a reality check. Every one of us should be the star of our own lives. ஆமாம், அட்லீஸ்ட் இப்போது எனக்கு இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் அ மீடியம் டு கம்யூனிகேட் தட் ஐ ஃபீல் திஸ் வேங்கிறத. ஐ ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட என்னால் உட்காந்து இப்போ பேச முடியுது. ரொம்ப திஸ் இஸ் ஃபார் எவ்ரிபடி. அதனோட ஸ்கேல் வேணும்னா மாறலாமே தவிர, இப்போ நானே ஒரு நார்மல் ஜாபில் இருக்கேன் அப்படின்னா ஒரு 10 பேர் வந்து இப்படி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா என்னை காயப்படுத்தும். இப்போது 1000 பேர் பேசுகிறாங்க, ஓகே, பட் இட்ஸ் த ஸ்கேல் தட் டிஃபர்ஸ், பட் வாட் யூ ஃபீல் இஸ் த சேம். ஸோ எஸ், இட் இஸ் தேர் ஃபார் எவ்ரிபடி. இட்ஸ் நாட் ஃபார் ஜஸ்ட் ஃபார் ஆக்டர்ஸ் அப்படி கிடையாது, எல்லாருக்குமே இது இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு 17 வயசு பொண்ணு நம்ம வீட்டில் ஒரு ஸ்டேட் ரேங்க் எடுத்த பொண்ணு கான்ஃபிடென்ட்டாக பேசுதுன்னா நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ புத்திசாலியாக இருக்குது பாருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தவங்க வீட்டு பொண்ணு அப்படிங்கும்போது ஒரு ஃபேக் ப்ரொஃபைல்லேருந்து நம்மளுக்கு ஒரு கமெண்ட் ஹர்ட்ஃபுல்லாக போடுறதுக்கு அந்த வயசில் ஒரு பொண்ணு அதுதான் சொல்கிறேன். அது நம்ம வீட்டு பொண்ணு அப்படிங்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. நம்ம வீட்டு பொண்ணு மட்டும்தான் நம்ம வீட்டு பொண்ணு, மற்ற வீட்டு பொண்ணுன்னா அடிப்போன்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. வெரி வெரி sad. பட் தட் இஸ் த சேம் கொஸ்டின். இப்போ இந்த சைபர் புல்லிங், இந்த லக் ஃபேக்டர், இந்த விஷயங்கள் தான் இந்தியன் 2 ப்ரமோஷன்ஸ்க்கோ ரத்னமோட ப்ரமோஷன்ஸ்க்கோ நீங்கள் வராமல் இருந்தது காரணங்களா? இல்லை, அப்சல்யூட்லி ஆல்ரைட். ஏன்னா அது ஒரு ஸ்பெகுலேஷனாகவும் இருந்தது. ஆமாம், நானும் அதை கேள்விப்பட்டேன். இந்தியன் 2 ஐ வாஸ் ஷூட்டிங் அப்ராட், அதனால இட் ஹஸ் as simple as that. Absolutely. ஆனா அது அப்படிலாம் நம்ம பேசவே இல்லையே. ஐயோ இந்தமா வரல ப்ரமோஷன்ஸ். அது வந்து யார் அதை ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் ஆச்சுன்னா. இப்போ நம்ம பேசுகிறோம், தூரத்துலேருந்து பார்க்குற ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு ஸ்பார்க் யார் கிளப்பி விடுறா அப்படிங்கிறது தான். அப்புறம் ஐ திங்க் யூடியூப்பில் வந்து இட்ஸ் ஆல் கிளிக் பெயிட் அண்ட் தே வாண்ட் ட்ராமா. எவ்ரி டே தே நீட் ட்ராமா. அதனால் ஏதாவது ஒன்று அவங்க பேசி விடுறது, ஓ அவன் அதை சொல்லிட்டானா நான் அதை பிடிச்சிட்டு ஓடுறேன் அப்படின்னு இன்னொருத்தவங்க பேசுகிறது. அண்ட் அந்த ஃபஸ்ட்டு
நெகட்டிவிட்டி யார் ஆரம்பிக்கிறாங்கங்கிறது தான். ஒருத்தவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதே சிமிலர் மைண்ட் செட் தே கெட் அட்ராக்ட் அண்ட் இட்ஸ் ப்ளோ அப் மோர் தென் எனிதிங். ஐ வாஸ் ஷூட்டிங் அப்ராட், ஐ வாஸ் ஹாப்பிலி ஷூட்டிங். எனக்கு வந்து ப்ரமோஷன்ஸ்க்கு வர முடியல. ஏன்னா மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் லைக் நீ ப்ரமோட் பண்ணும்போது ஐ வாண்ட் டு மீட் கமல் சார் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ உனக்கு இந்த படம் ஷூட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக, நீ ப்ரமோஷன் வந்திருந்தா நான் அவரை பார்த்துருப்பேன்ல அப்படின்னு. ஐ மிஸ்ட் இட் பிக் டைம். ஐ நோ, பட் யா வி மிஸ்ட் யூ தேர் டூ. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் டிமாண்டி காலனியோட ப்ரமோஷன்ஸில் வந்ததும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை மீடியாவில் உங்களை பார்த்துட்ருக்கோம். யூ ஆர் டாக்கிங் அபவுட் த ஃபில்ம், யூ ஆர் தேர் அண்ட் you have a lot of love and support, and I think it will only grow from here. And நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். அவங்க ரைட் ஃப்ரம் டே ஒன் ஒரு டெலிவிஷன் சீரியல்ல வர்ற தினம் பார்க்குற ஒரு முகம் வந்து சில்வர் ஸ்க்ரீனில் cannot work அப்படிங்கிற இதை ஃபார் கேர்ள்ஸ் ஸ்பெஷலி ஹூஸ் நாட் கான்ட்ரிபியூட்டிங் டு த கமர்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ஃபில்ம். அது ஒரு மிகப்பெரிய மித். அதை எனக்கு பிரேக் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய சப்போர்ட்டாக இருந்தது டெஃபினட்டாக ஆடியன்ஸ் தான். ஐ ரிமெம்பர் என்னுடைய படத்துக்கு விஜய் சார் படத்தோட பேரலாக ரிலீஸ் ஆகுது, சங்கம் தியேட்டர்னு நினைக்கிறேன். அவரோட பேனர் அங்கே இருக்குது, பக்கத்தில் எனக்கு ஒரு பேனர் வச்சுருக்கேன். படம் மேயாதமான் ரிலீஸ்க்கு. How good was that? Oh my God, it was so embarrassing. It was so embarrassing. That's like a dream. It feels amazing. ஆனால் டே ஓவராக பண்ணாதீங்க அந்த மாதிரி. ஸோ ஐவ் ரிசீவ்ட் ஸோ மச் ஆஃப் லவ். நான் டிசர்வ் பண்ணுறதை விட எனக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போவும் வென் சம்படி சேஸ் தட் எனக்கு இந்த என்டையர் ஃபியாஸ்கோவில் பீப்புள் ஆர் பேக்கிங் அப், கம் ஆன் டோன்ட் பி ஸ்டூபிட் அப்படின்ட்டு பீப்புள் ஆர் ஸ்டில் they don't have to எனக்கு முட்டு கொடுக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. Absolutely. அது பண்ணும்போது ஐ ஃபீல் ஹாப்பி சீயிங் தட். இப்போ ஹாரரில் ஒர்க் பண்ணும்போது இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிற மாதிரி கிராஃபிக்ஸில் தான் அது வரப்போகுது. பட் இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் 2 பேரும் பார்க்கும்போது ஒரே இடத்துல தான் பார்க்கணும். என்னதான் நம்ம அங்கே போர்டை வச்சாலும் அந்த ரெட்டில் ப்ளஸ் அவங்க காமிச்சாலும் அந்த ஒரு அமானுஷ சக்தியை நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவீங்கல்ல, வீட்டுக்கு போயிட்டு நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு ஆஸ் ஆக்டர்ஸ் ஆஸ் ஆர்டிஸ்ட் நம்ம எல்லாருமே அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம். டெஃபினெட்லி. வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிச்சு கேரக்டர்லேருந்து வெளியே வந்து அந்த கம்பளியை போற்றி தூங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? இல்லை, நான் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுவேன் அஜய்க்கு, இதை இன்னொரு தடவை போகலாமா, கேன் வி டூ இட் அகெயின், வேறு ஏதாவது பண்ணலாமாங்க. பட் ஹீ அகாமடேட்டட் இட் இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் அ ப்ரொடியூசர். சம்டைம்ஸ் வென் த டைரக்டர் இஸ் த ப்ரொடியூசர் அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸும் இருக்கும் மறுபடியும் ஒரு சீனுக்கான இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு. பட் ஹி அகாமடேட்டட் ஆஸ் மச் ஆஸ் ஐ ஆஸ்ட். நான் போனதுக்கப்புறம் அங்கே ஸ்பாட்டில் நம்ம சில இம்ப்ரவைசேஷன்ஸ் டைரக்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்று தோணும், முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இதை இப்படி பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்ட்டு. ஹி கேவ் தட் ஸ்பேஸ். அண்ட் அதை முடிச்சுட்டு ஐ வாஸ் நாட் கம்மிங் பேக் டு ஹோம், ஐ வாஸ் கோயிங் பேக் டு ஹோட்டல் ரூம். எனக்கு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏசி வெண்ட், எனக்கு ப்ரைவசி இருக்கணும், யாரும் வந்து பெல் அடிச்சுலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் அவங்களே ஃபீல் பண்ணி ஒரு கார்னர் ரூமு எந்த இதுவும் இல்லாத ஒரு இடத்துல. நான் எனக்கு மட்டும்தான் சவுண்டு கேட்குதா இல்லை ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து அந்த ஹேங் ஓவரில் எனக்கு சவுண்டு கேட்குதா, ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு மாதிரி ஒரு சவுண்டு இருந்துகிட்டே இருந்துச்சு, திடீர்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மட்டும்தான் கேட்குதா அப்படின்னா அருள் வாஸ் நாட் இந்த சேம் ஃப்ளோர். எனக்கு எதுவும் தெரில. ஓகே ஜஸ்ட் நம்மளுக்கு தான் அது நடக்குது, சம்திங் இஸ் ராங் அப்படின்ட்டு என்னோடய மேனேஜர்கிட்ட எனக்கு இந்த ரூம் கொஞ்சம் பயமாக இருக்குது, வேறு ரூம் மாற்றி கொடுக்க சொல்லாமா. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லை உங்களுக்கு ப்ரைவசிக்காக கொடுத்துருக்காங்க, மேலே ஏசியோட யூனிட் இருக்குது அவங்களது அண்ட் பில்டிங்கோட ஹீட்டர் யூனிட் மேலே இருக்குது, அதனால் பேய் படத்தில் தான் நடிக்கிறீங்க, பேயெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய இடங்களில் ஒரு மனிதியோடைய பிரதிபலிப்பு அவங்களுடைய மனசுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ள ஒரு பெரிய வேர்ல்பூல் இருக்கும்போது கூட யூ புட்டிங் அப் சச் அ பிரேவ் பியூட்டிஃபுல் ஃபேஸ். அதுக்கே ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல் உங்களுக்கு. ஓகே, ஐ எம் ஷுர் லட்சக்கணக்கான ரசிகர்களின் சார்பாக முதல்ல ஒரு டைட் ஹக், வர்ச்சுவல் ஹக் that I'm giving you now. I think I need it. Thank you. And டிமாண்டி காலனி 2 அப்படின்றது வந்து ஒரு வைப் பை இட் செல்ஃப். நம்ம சென்னை சிட்டியில் ஹை பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது டிமாண்டி பற்றி பேசுவோம். டிமாண்டி 1 was another amazing film. என்னையாது அப்படின்ற மாதிரி அதை பார்த்தோம். And now we have டிமாண்டி 2. So tell us about டிமாண்டி காலனி 2. டிமாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி தான் சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு 13ஆம் நம்பர் வீடு மாதிரி அந்த இடம்.
ஆக்சுவலாக அந்த படம் பார்த்துட்டு அந்த ஏரியாவோட டிராஃபிக்கும் அதிகமாக இருந்திருக்கும். எவ்ரிபடி வாஸ் கியூரியஸ், என்ன அங்கே அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிரெடிட்ஸ் டு அஜய். ஸோ நானும் ஐ வாஸ் ஒன் அமங் தட் குரூப். டிமாண்டி காலனி வந்து வாஸ் அ சர்ப்ரைஸ். we were not ready for that film. We were not expecting anything out that film. Okay. அது ஒரு சர்ப்ரைஸாக வந்துச்சு. it impressed everybody. டிமாண்டி காலனி 2 உடைய சேலஞ்ச் என்னன்னா, we have expectation attached to it. எல்லா பார்ட் 2க்குமே அது வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான். தெர் இஸ் அதுக்கு நிறைய பாசிட்டிவ் சைடு இருக்குது. ஆனால் ஆடியன்ஸ் வந்து ஒரு மைண்ட் செட்டோட தான் உள்ளே வருவாங்க. அதனால் that's a huge challenge that Ajay has. Okay. But he trusted in me and Arul. And we all know த்ரில்லர் ஸ்கிரிப்ட் வந்து த்ரில்லர் ஹாரர் அருள் தேடி வருதா இல்லை அவர் அதை தேடி போகிறாரா அப்படின்னு தெரியாது. அதனால் அவருக்காகவே எழுதுகிற ஸ்கிரிப்ட் அதெல்லாம். ஸோ அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய இடத்த அஜய் கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ வாஸ் எக்ஸைட்டட். அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபில்ம். எதுவுமே இல்லாமல் வெறுமன கற்பனையிலேயே நடிக்கணும். நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கோ பார்த்து பயப்படுறதுக்கோ நம்ம முன்னாடி எதுவுமே இருக்காது, எல்லாம் சிஜியில் தான் வரும். அதனால் இட் வாஸ் அ ஹியூஜ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அஜய் இஸ் அன் அமேசிங் ஆக்டர். பயங்கரமாக நடிச்சு காட்டுவார். ஓகே. ஸோ ஒரு நாளும் லேர்னிங் தான் வித் ஹிம். அண்ட் வி ஹேட் சூப்பர் ஃபன். ஹாரர் படம் அப்படின்னாலும் வி ஹேட் சூப்பர் ஃபன் ஃபார் 45-50 days. Wow. There's one person I have to mention is the director Ajay. In the interview ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஜய் எனக்கு கால் பண்ணாரு. And Ajay said the sweetest thing on the planet. He said ரொம்ப ஸ்வீட்டுங்க அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அன்ஃபில்டர்டாக அவங்க பேசுவாங்க. அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ உங்களை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய பேர் ரூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஐ எம் பிளெஸ்ட் வித் தோஸ் பீப்புள். நான் அதுதான் ஐ டோன்ட் இந்த ஜேர்னியில் அந்த படம் நல்லா போல அது எல்லாத்தையும் தாண்டி த பீப்புள் ஐ ஹவ் மெட். எல்லா படத்துலையுமே ஏதாவது ஒரு டேக் ஹோம் இருக்கும். ஒரு படத்தில் வந்து இப்போ மேயாதமான் வந்து ஓவரால் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் தட் ஐ காட். ஒரு படத்துலையும் படம் நல்லா போகுது இல்லைங்க, த பீப்புள் யூ மீட், த மெமரிஸ், த கனெக்ஷன் யூ மேக், இட் ஹேஸ் நத்திங் பட் ரெஸ்பெக்ட். அண்ட் வி ஆர் ஸோ ப்ரொஃபஷ்னல். அண்ட் ஐம் வெரி கிளாட் இப்படி இந்த ஒரு ஷோ கிளாம் பிஸ் வேர்ல்டில் வந்து they respect me and they want to work with me again. And you know, a director calling you and saying avangala paathukonga. Yeah, he was very sweet on that front. And definitely ipo connections pathi neenga pesneenga. There are bonds that we look up to you for. Okay, 10 years in a relationship. I mean, it's very more than 10 years. engalukku officially therinjadhu 10. But ஒரு 10 ஆண்டுகளாக with your beautiful bond with Raj. Tell us about that, because that is something that we, and the couple goals னு ஒரு ஹேஷ்டேக் இருந்தா அந்த ஹேஷ்டேக்ல அந்த ரெண்டு லைனே நீங்க தான். கண்டுபடக்கூடாது, டச் பட் யூனோ இப்போ ரீசெண்டாக அந்த பீச் ஃபேஸிங் வில்லா அப்படின்னு விஷயம் வரும்போது கூட there was one cute thing that you said, that you know we're not married yet but we're going to keep these blessings for the future அப்படின்னு ஒன்று அழகாக எழுதியிருந்தீங்க. ஸோ எப்படி இருக்கார் அவர்? நல்லா இருக்காரா? he is amazing. இந்த என்டையர் பிளெஸ்ஸிங் உடைய ஃபார்ம் வந்து ராஜ் தான். ஐ டோன்ட் திங்க் ராஜ் இல்லை அப்படின்னா. ஐ கம் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து சினிமா மேலே எவ்வளோ ரிசர்வேஷன்ஸ் இருக்கும், மீடியா மேலே அவ்வளோ ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். என்னை விட எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு நம்பிக்கை, லவ் ராஜு மேலே. வி வேர் லைக் ஒரு பேட் ஃபேஸில் இருந்தப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ மட்டும் அவனை விட்டனா அப்படியே என் மூஞ்சிலே முழிக்காமல் போயிடு, நான் அவன் கூட போய் அவன் வீட்டில் நான் இருந்துக்குவேன். அந்த அளவுக்கு ஹீ இஸ் திஸ் ஸ்ட்ராங் பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஐ எம் ஸோ பிளெஸ்ட். அண்ட் ஐ ஆல்வேஸ் சே திஸ், யாருக்குமே நம்ம 10 வருஷம் 15 வருஷம் இருந்துட்டோன்னு கணக்கு காட்ட தேவையில்லை. ஐம் பிளெஸ்ட் வித் அ நைஸ் கை. ஸோ ஒருத்தவங்களுக்கு வி ஆர் நாட் ஆப்ளிகேட்டட். நான் இந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக டோன்ட் ஸ்டே இன் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். யூ நீட் டு ஸ்பாட் வேர் யூ ஹேவ் டு பிரேக் இட். இஃப் இட்ஸ் நாட் ஒர்க்கிங், இட்ஸ் நாட் ஒர்க்கிங். அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை ஃபேன்சி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஜென்யூனாக அது உங்களுடைய சோலுக்கும் உங்களோட மைண்டுக்கும் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா you have to adjust. It's not easy. You get bored. You know, initial 1 year to, we were in college, we were 17 when we started seeing each other. Wow. அது ஒரு ஃபேஸ் இல்லை இந்த காலேஜில் இருக்கிறது. அதுக்கப்புறம் the butterflies settle, the butterflies die. And then you have to rebirth all of that you know, again. you find the faults. அதெல்லாம் இருக்கும். அப்புறம் you start getting annoyed. So it's not flowers and butterflies every day, but it's just choosing each other again and again in spite of all the flaws. So he is the best possible person for that. And
எஸ் ஐம் லுக்கிங் ஃபார் மோர். அந்த வீடு இல்லை, நாங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது எங்கள் காலேஜ் வண்டலூரில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஈஸியாக வருவோம். வந்துட்டு அங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குது. ஸோ வி சிட் அண்ட் பீச் இருக்குது. வி ஆல்வேஸ் நம்ம வந்து ஒரு வீடு அப்புறமா கல்யாணம்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு வீடு வாங்கணும், நம்ம 2 பேரும் பீச் பார்த்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும். லாக்டவுனில் வந்து வி ஸ்டார்டட் சீயிங் அந்த பீச் ஃபேஸிங். என்ன எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ எந்திரிச்சு ஸ்க்ரீனை கூட நகர்த்த மாட்டேன். ஹெவி மெயின்டெனன்ஸ் பீச் சைடு இல்லை, அந்த துரு பிடிக்கிறது அந்த ஹெவி மெயின்டெனன்ஸ். அதனால் சும்மா ஃபேன்சி பண்ணாமல் சிட்டி உள்ளே வாங்க, திருவான்மியூர் நான் பீச்சை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் லைக் அவர் ட்ரீம். அது வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி இருந்துச்சுங்க, வி டோன்ட் ஓப்பன் தி ஸ்க்ரீன் அட் ஆல். ஸோ ஆனால் வி லைக் ஈவினிங் வந்து பால்கனியில் வந்து உட்காந்துருக்கிறது. இட்ஸ் லைக் இட்ஸ் அவர் ஓன் ஸ்பேஸ் அப்படின்னு. ஐ எம் வெரி கிளாட் ஐ வாஸ் ஏபிள் டு பில்ட் தட். அண்ட் வி ஃபஸ்ட்டு நம்ம இந்த நாங்கள் காலேஜுக்கு போகும்போது அங்கே BMW ஷோரூம் இருக்கும். இந்த கார் நான் ஆலந்தூர்லேருந்து இதுக்கு போவேன். BMW ஷோ ஒரு நாள் நம்ம அந்த கார் வாங்கணும். எனக்கு கார் பற்றி பெருசாக தெரியாது. ஸோ ஹீ சேஸ் நம்ம ஒரு நாள் அது பண்ணணும். ஸோ எவ்ரி திங் வென் வி டூ இட் டுகெதர் நவ் it's very very nice and I can't wait to get married. And அந்த டும் எப்போ பண்ணிடலாமா? ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காச்சு ஆக்சுவலாக. அதுதான் ரீசன். அங்கே பெருசாக அது ஒரு வெட்டிங் பிளான் பண்ணணும் அப்படி இருக்குது. ஸோ ஆல்வேஸ் மேபி நம்ம காலேஜ் முடித்த உடனே ஓகே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வாங்க இருந்திருக்கோம். இட்ஸ் லைக் இட்ஸ் ஒன்லி ஃபார்மாலிட்டி. வி ஆர் தேர், வி ஆர். இப்படிலாம் சொல்கிறீங்க. நாங்கள் மினிமம் ஒரு 30 வீடியோ அதை சுற்றி போடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னடானா அப்படி டப்புன்னு உடச்சிட்டிங்கன்னா பண்ணிடலாம் கண்டிப்பாக. வி ஆர் லுக்கிங் அட் கெட்டிங் மேரிட் நெக்ஸ்ட் இயர் மேபி. உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ 2025 இஸ் த இயர். ஐ எம் ரியலி ஒன்லி விஷிங் அண்ட் ப்ரேயிங் யூ எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கட்டும். எக்ஸாஸ்டிங்காக இருக்கும்ல ஹாரர் ஃபிலிம்ஸ் ஷூட் பண்ணும்போது? இட் இஸ் வெரி டயரிங், ஃபிசிக்கலி வெரி டயரிங் ஆக்சுவலாக. இது ஆக்சுவலாக என்கிட்ட யாருமே கேட்கல. ஐ எம் ஸோ கிளாட் யூ ஆஸ்க்ட் திஸ். இட் இஸ் டயரிங். எனக்கு அந்த பயந்து அப்படின்ட்டு இருக்கிறதே ஒரு டேக் முடிஞ்சதுக்கப்புறம் போதும் இன்னைக்கு இதை ஃபிசிக்கலி இட்ஸ் அ வெரி எக்ஸாஸ்டிங் ப்ராசஸ். அண்ட் நம்ம அஜய் செட் இதை நான் ஒரு 4 நாள் எடுக்கலான்னு நினச்சேன், பரவாயில்ல நீங்கள் தாங்குறீங்க 2 நாளில் நான் முடிச்சிட்டாங்க வச்சு. யூ வெரி ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி. ஹீஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த ஃபில்ம். யூ வெரி ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி. 4 நாள் எடுக்கலாங்கிறது நீ எப்போ சொல்கிற, 2 நாள் எடுத்து முடிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ எஸ் அது ஒரு பக்கா பிளானிங்கில் தான் அவர் ஷூட்டிங் வருவார். இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எனக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹாரர் ஃபில்ம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு த்ரில்லர் ஹாரர் ஜானர் பார்க்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். டு பி அ பார்ட் ஆஃப் இட். அந்த மேக்கிங் ப்ராசஸ் வந்து இட்ஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் வாட் வி சி. அண்ட் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போகிற மாதிரியான ஒரு மேக்கிங் ப்ராசஸ் கிடையாது. அண்ட் ஹி ஹஸ் புட் இன் ஸோ மச் எஃபர்ட் இன்டு இட். வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் கை ஹி இஸ். ஆனால் உங்களுக்கு பேய் நம்பிக்கை இருக்கா? எனக்கு பெருசாக கிடையாது. ஆனால் நான் பயப்படுவேன். அதாவது இன்னைக்கு இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தேன் அந்த ப்ராசஸ். ஐல் டெல் யூ. நான் நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணும்போது என்னோட கலீக் ஒருத்தர், ஹி வாஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். எல்லாருக்குமே சில பேர் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லை, சில பேர் காரணம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. ஹில் ஜஸ்ட் பி தேர். வெரி ஸ்வீட் பர்சன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பையன். ஒன் மார்னிங் காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகும்போது ஹி கமிட்டட் சூசைட் அப்படின்ட்டு நியூஸில் இதில் வருது, குரூப்பில் வருது. செம பெரிய ஷாக். ஹி வாஸ் நியூலி மேரிட், வெரி ஸ்வீட் கை. இட் வாஸ் ஸோ இம்பேக்ட்ஃபுல். காலையில் நான் போகிறேன், புல்லட்டின் போதே ஐ ப்ரோக் டவுன் வைல் ரீடிங் ஹிஸ் நியூஸ். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். அன்றைக்கி ஆஃபீஸில் எல்லாருமே அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. க்ரீன் ரூமுக்கு போனால் ஹி வாஸ் ஆங்கரிங் ஒன் புல்லட்டின் ஆஸ் வெல். க்ரீன் ரூமுக்கு போனால் அவரோட ஷர்ட் இருக்கிறது, அவரோட ஷூஸ் இருக்கிறது. நான் என்னோடய ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட டெஸ்கில் உட்காந்துட்டு அவரோட சிஸ்டம் இருந்துச்சு. ஒன்றும் பண்ணல, சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். எல்லோரும் பேசுகிறாங்க. அது மாதிரி அந்த லிஃப்ட்டில் அவரோட இமேஜ் தெரியுது. க்ரீன் ரூமில் அவரோட ஷர்ட் வந்து நாங்கள் எடுத்தே வைக்கல, ஆனால் வார்ட்ரோப்ல இருந்து அயன் பண்ணி இங்கே தொங்குது. எனக்கு பெருசாக ஓகே பீப்புள் பில்டப் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக தான் இருந்தேன். அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். நைட் ஒரு 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே ஏறுறேன். அவங்களாம் சொன்னதா என்னன்னு எனக்கு தெரில. ஐ ஃபெல்ட் ஸோ க்ரீப்பி. எனக்கு எப்போ அந்த லிஃப்ட்லேருந்து இறங்குவோம், செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நான் கீழே வரணும், எப்போ அந்த லிஃப்ட்லேருந்து இறங்குவோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. வந்து காரை அன்லாக் பண்ணிவிட்டு உட்கார்றேன். என்னோடய ஃபோன் ப்ளூடூத் வந்து சிஸ்டம்க்கு கனெக்ட் ஆகுது. லெட்ஸ் அஸ்யூம் ஹிஸ் நேம் வாஸ் கார்த்திக். லெட்ஸ் ஜஸ்ட் அஸ்யூம். எனக்கு வந்து கார்த்திக் காலிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இதில் வருது. I got scared. It was jump scary.
எனக்கு ஒரு ஒரு 10 செகண்ட் என்னால் ப்ராசஸ் பண்ண முடியல. இட் வாஸ் ஸோ ஸ்கேரி. எனக்கு இப்பயும் இப்போ எனக்கு வருது பாருங்க தேவையில்லாத பயம். இந்த கார்த்திக் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. ஐ வாஸ் ஸோ ஸ்கேர்ட். பயந்துட்டே ஃபோன் அட்டன் பண்ணால் அவரோட ஒய்ஃப் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஃபார் சம்திங். அவரோட ஃபோன்லேருந்து ஓகே அவங்கக்கிட்ட பேசி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், எனக்கு ஃபீவர் தகன்னு எனக்கு ஃபீவர் அப்படி ஹையாக இருக்குது. பயந்துட்டேன் நான். ஐம் நாட் சம்படி ஹூ பிலீவ்ஸ் இன் ஆல் திஸ். ஆனால் அந்த ஒரு செகண்ட் ஒன்று நடக்கும்ல நம்மளுக்கு, செம்ம ஃபீவர். எங்கள் அம்மா அப்புறம் எனக்கு விபூதிலாம் அடிச்சு விளக்கமாரெல்லாம் பெட்டுக்கிட்ட வச்சு அந்த பூஜையெல்லாம் எனக்கு பண்ணி படுக்க வச்சாங்க. தட்ஸ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருந்ததுக்கப்புறம் டிமாண்டி பண்ணும்போது ஏதாவது தாட்ஸ் இருந்ததா? இல்லை, எதுவும் இல்லை. எப்போ என்னடா விடிய ஷூட் பண்ணுறீங்க நான் கேட்பேன் அஜய் கிட்ட. அது ஒரு க்ளோஸ்டு செட்டு தான். நம்ம ஏன் இதை மத்தியானம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? நம்ம ஏன் சாயங்காலம் க்ளோஸ்டாக தானே இருக்குது, மத்தியானம் ஸ்டார்ட் பண்ணலாமே? இல்லை, அப்போ தான் ஒரு எமோஷன் வரும். என்ன உனக்கு எமோஷன் ராத்திரி? நிஜமா இப்போ பேய் வருது உங்கள் முன்னாடி, என்ன சொல்லுவீங்க பேய்கிட்ட? அட போடா முடிஞ்சிட்டு இப்போ தான் ஷூட்டிங் வீட்டுக்கு போகிறேன்றீங்களா? இல்லை ஆக்சுவலி ஃபீவர் தான் வரும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா, எனக்கு அந்த ஜம்ப் ஸ்கேர்லாம் ஆவேன். நான் கொஞ்சம் தைரியமா பேசுவேன், எனக்கு நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் சொல்லுவேன். ஆனால் பார்த்தேன் அப்படின்னா காலைல விழுந்துருவேன். ஐயா என்னை விட்டுருங்க, இவங்களை வேணா வச்சுக்கோங்க. This is a beautiful journey, Priya. உங்களை டெலிவிஷனில் பார்த்துருக்கோம், அஃப்கோர்ஸ் as a news anchor, and then கல்யாணம் முதல் காதல், காதல் முதல் கல்யாணம் முதல் காதல் வரை எல்லாம் ரிவர்ஸ் தான் நம்ம. அது ஒன்று. And then you start off with Meyadaman, and then ஒரு beautiful 7-year journey in the industry. இந்த ஹோல் இதில் what we see about Priya is ரொம்ப காமான, ரொம்ப ஆனஸ்டான, ஃப்ரம் த ஹார்ட் இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மர். நீங்கள் எந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாலுமே யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் 200% ஆனஸ்ட் அபவுட் இட். உங்களுடைய ப்ரெப்பாக இருக்கட்டும், உங்களுடைய கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும். ஒரு சில ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து திருச்சிற்றம்பலம்ல வந்து இட்ஸ் நாட் அ லார்ஜ் கேரக்டர், பட் அந்த கேரக்டர் பண்ணும்போது கூட 100% ஜஸ்டிஃபிகேஷன் அதுக்கு பண்ணணும்னு ஒன்று பண்ணுறீங்கல்ல. we just loved you. அந்த பின்னாடி நின்று அந்த டான்ஸ் சீக்வன்ஸில் நீங்கள் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூட இட்ஸ் நாட் அபவுட் ஹவு லாங் யூர் தேர், பட் when I'm there I make an impact. அது உங்களுடைய சாய்ஸ். What decides that you want to do a film or not? On a film நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக somebody who doesn't belong to the industry and சினிமா தான் கனவு அப்படின்ட்டு வந்த ஒரு பர்சன் நான் கிடையாது. ஒருவேளை அதுதான் அப்படின்னா இட்ஸ் அ வெரி லாங் ரூட் டு டேக். எஸ், நியூஸ் போயிட்டு இட் வாஸ் நாட் பார்ட் ஆஃப் த பிளான். அதனால் I am somebody, I don't have a godfather here. இதை பண்ணு அதை பண்ணுன்னு என்னை கைட் பண்ணுறதுக்கோ, இல்லை my father cannot make a call and say do this for my daughter அப்படிங்கிற அந்த சொஃபிஸ்டிகேஷன் எதுவும் எனக்கு கிடையாது. அண்ட் இது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரில. ஐ டோன்ட் பில்ட் அ கனெக்ஷன் இன் அ வெரி ஃபியூச்சரிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவ். இன்றைக்கி இவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆகிக்கிறோம், இல்லைனா வி பில்ட் அ ரிலேஷன்ஷிப் வித் தெம். நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும், தே மைட் டூ அ ஸ்கிரிப்ட் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஷ்னல் தாட்டோடு நான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே பில்ட் பண்ணிக்க மாட்டேன். ஐ ஸ்டில் ஹேங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்கூல்லேருந்து என்னோடய காலேஜ்லேருந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது எதுவுமே இல்லாத எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நான் வாட் ஐ சி அப்படின்னா, ஆர் த ஸ்கிரிப்ட்ஸ் தட் ஐ கெட், இட்ஸ் அகெயின் 2 different things. நான் ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கிரிப்ட்ஸ் தட் கம்ஸ் டு மீ, அதுவும் அதில் வந்து ஐ எம் நாட் அ வெரி கன்வென்ஷனல் glamorous, I don't think people will accept me. நான் கிளாமரஸாக படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட I don't think people would want to see me that way அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் இவ்வளோ ஃபேக்டர்ஸ் எனக்கு இருக்குது. இதில் வாட் ஐ சி இஸ், இனிஷியலாக மேயாதமான் கடைக்குட்டி சிங்கம்லாம் வந்தப்போ ஐ ஹவ் டர்ன் டவுன் கப்பிள் ஆஃப் பிக் ஃபில்ம் ஆஃபர்ஸ் பிகாஸ் ஹீரோயினுக்கு வேலையே இல்லையே, இதில் ஹீரோயினுக்கு வேலையே இல்லையே. அண்ட் தென் ஒரு சர்டன் பாயிண்ட்க்கு அப்புறம் there was a thing, she's just doing in the category of films. You need big films to be taken serious here அப்படிங்கிறத ஒரு பாயிண்டில் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஒரு பெரிய கமர்ஷியல் ஃபிலிமில் ஒரு ஹீரோயின்கான ஸ்பேஸ் என்ன அப்படின்ட்டு யோசித்தோம் அப்படின்னா நாட் மச். கமர்ஷியல் ஃபில்ம்ஸ் ஆர் மேட் ஃபார் ஹீரோஸ். தட் இஸ் வேர் த பிஸ்னஸஸ். அவங்க தான் ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வராங்க. அதனால் இட்ஸ் நத்திங் டு பி கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது இது. பட் ஒரு ஹீரோவை சுற்றி நடக்கிற ஒரு கதையில் ஒரு ஹீரோயின்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் டு வி ஹாவ் சம்திங் டு கான்ட்ரிபியூட் டு த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய படம் நம்ம பண்ணணும். ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் நம்ம யூ ஹாவ் டு பி அ பார்ட் ஆஃப் கமர்ஷியல் ஃபிலிம் டு பி டேக்கன் சீரியஸ். இல்லை அப்படின்னா
தே டோன்ட் உங்களை வந்து அந்த ஹீரோயின் கேட்டகரியிலே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐ டிட் ஸ்டார்ட் டேக்கிங் பிகர் ஃபில்ம்ஸ். அண்ட் இதுதான் என்னுடைய டிசைடிங் ஃபேக்டர். ஓகே, இந்த கேரக்டர் இப்போ இல்லை அப்படின்னா என்ன மாறப்போகுது? யூ டேக் திஸ் ஆஃப், த ஸ்டோரி டசன்ட் எஃபெக்ட், அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ். ஸோ எனக்கு 50-50 ஸ்க்ரீன் ஸ்பேஸ், இட்ஸ் வெரி ரேர் இந்த மாதிரி படம் கிடைக்கிறது. அப்போது ஐ டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ காம்ப்ரமைஸ் ஆன் மை ரெம்யூனரேஷன். அப்போ வந்து ஃபேக்டர் இந்த கேரக்டர் தான், இதை பண்ணிடணும். ஏன்னா இட்ஸ் நாட் ஆல் த டைம் யூ கெட் திஸ். எப்போவாச்சும் ஒன்று கிடைக்கும் போது டிமாண்டி காலனி, பொம்மை, இதெல்லாம் யூ டோன்ட் வாண்ட் டு மிஸ். அந்த மாதிரியான படங்கள். பெரிய படம் அப்படின்னா இந்த கேரக்டர் இல்லை அப்படின்னா படம் இட் ஸ்டில் சர்வைவ்ஸ் அப்படின்னா டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ். அப்போது ஐ ஸ்டில் சே நோ. அங்கே தான் அந்த படங்கள் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அகெயின் ஐ ரியலைஸ்ட் இட்ஸ் நாட் ஆல்வேஸ் த ஸ்கிரிப்ட் தட் யூ ரீட். நம்ம படித்து, எனக்கு தமிழ் படிக்க தெரியும், ஐ ஹாவ் அ கண்ட்ரோல் ஓவர் த லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால படித்து டிஸ்கஸ் பண்ணி அது இதுன்னு அந்த ட்ராமா அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு உள்ளே போனதுக்கப்புறம் செட்டில் ஒன்று மாறும். சில படம், ஒரு படம் வந்து 45 நாள் ஷூட் பண்ணோம். நான் 45 டேஸ் ஷூட் பண்ணேன், ஹீரோ 135 டேஸ் ஷூட் பண்ணார். ஐ டப்ட் ஃபார் half a day. இட் வாஸ் அ ஷாக்கர். அதுதான் அங்கே போனதுக்கப்புறம் மாறும். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதுக்கு நம்ம மைண்டில் 1000 ரீசன்ஸ் இருக்கும். இட்ஸ் திஸ் ஹீரோஸ் ஃபில்ம், இட்ஸ் திஸ் பேனர், திஸ் மியூசிக் டைரக்டர், இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக் ஃபில்ம்ஸ். அந்த மாதிரி இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஒரு படத்துக்கான ரீசன். இந்த படம் நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் இட்ஸ் 50%. இட்ஸ் அருள் மாதிரி ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுற ஒருத்தர் 50% 60% ஸ்பேஸ் ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படின்னா ஹீ பிலீவ்ஸ் இன் த ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் தட் 60%. ஸோ டிபெண்ட்ஸ். இட்ஸ் நாட் த சேம் தியரி ஃபார் எவ்ரி ஃபில்ம். ஒரு படத்துக்கு மாறும். சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ், சம்டைம் இட் டசன்ட். பட் யூ லேர்ன் அ லெசன் ஃப்ரம் தட். ஆனால் ஒரு விஷயம் ஷோராக தெரியும், நம்ம படிக்கிறது தான் ஸ்க்ரீனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது நாட் நெசசரி. ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். யூ ஃப்ரீ நாட் டு ஆன்சர் இட். அப்சல்யூட்லி எனிதிங், யூ கேன் ஷூட் எனிதிங். ஒரு பெரிய கமர்ஷியல் ஃபில்மில் நம்ம ஃபிட்டானா தென் தே டேக் யூ சீரியஸ்லி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யூ டிட் Indian 2. I did, yeah. Have they taken you seriously? That was the plan. I was, of course, Indian 2 நான் சைன் பண்ணி படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா. மேபி Indian 2 உடைய ஒன் ஆஃப் த லீட்ஸ் நான் அதை நான் சைன் பண்ணதுனால I got other bigger offers. Right. I got other bigger films. Right. அது இல்லை, நான் நினைக்கிறேன் நான் சைன் பண்ண ஃபஸ்ட்டு பெரிய படம் அதுதான் நினைக்கிறேன் நான். அஃப்கோர்ஸ் கடைக்குட்டி சிங்கம் வாஸ் ஹியூஜ் ஃபிலிம். ஹியூஜ், எஸ். அதுதான் நான் சொன்னேன். அதில் வந்து ஐ வாஸ் நாட் ஃபைட்டிங் டு பேர் அப் வித் த ஹீரோ. ஐ டென்ட் வாண்ட் தட். எனக்கு சினிமா தெரியாது, எனக்கு அப்போ அது தெரியாது. ஹீரோ கூட டூயட் பாடினா தான் ஹீரோயின் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. வாட் இஸ் மை ஸ்பேஸ், வாட் ஐ ஹவ் காட் டு டூ தட் அப்படிங்கிறது தான் நான் பார்த்துட்டு இருந்தது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் த லவ் ஐ ரிசீவ்ட் ஃபார் கடைக்குட்டி. இட் வாஸ் பியூட்டிஃபுல். தேங்க்யூ. இன்னைக்கும் அதை பற்றி திரும்பி பார்க்கும்போது your character was so wholesome. I was so glad பாண்டிராஜ் சார் offered that to me. எனக்கு அப்போ வந்து நம்ம ஹீரோவோட லவ் இன்ட்ரெஸ்ட் இல்லையே அப்படின்ட்டு எனக்கு தோணலை. I was contented, I was happy. அதுக்கப்புறம் 2 படம் 3 படம் பண்ணும்போது they consider you a heroine. They offer you other bigger films only when you're part of big films. True. அப்படி you have to pair up, you have to have a duet with a hero அப்படிங்கிற unfortunately அது இருக்குது. And I won't complain that decides your market, that decides everything around it. ஆனால் it's not இப்போ last 1 year or let's take last 5 yearsல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த கமர்ஷியல் ஃபில்ம்ஸ் எத்தனை, அதில் ஸ்ட்ராங்கான ஹீரோயின் இல்லைனா டிசைரபிளான ஹீரோயின் கேரக்டர் இருந்த கமர்ஷியல் ஹீரோஸுடைய படம் எத்தனை அப்படின்னு யோசிச்சா we can hardly count. But there are so many actors here. எத்தனை பேர், யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் ஒருத்தவங்களுக்கு அமையுது அப்படின்னா அமேசிங், தட்ஸ் அமேசிங். Nobody would want to lose such script and nobody would want to work on a film when they know it's not going to work. எல்லாருமே அதில் ப்ரொடியூசர் அவ்வளோ காசு போடுறாருன்னா அங்கே A to கடைசியில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் அந்த படம் நல்லா போகணுங்கிற எண்ணத்தோடு தான் உழைக்கிறாங்க. அது ஒரு இடத்துல மாறுது அப்படிங்கும்போது இட்ஸ் ரிஃப்ளெக்டிங் ஆன் ஸ்க்ரீன். இட் இஸ் a huge disappointment when a film fails for everybody involved in terms of money of course to the producer. ஆனால் you have given so much of time and you have so much of hope pinned to that project. அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இட்ஸ் such a disappointment for us as well. அது எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் சரி. அதனால் Indian 2 வந்து ஐ won't say இப்போ மறுபடியும் எனக்கு Indian 2 ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ வில் ஸ்டில் டேக் இட். இஃப் ஐ ஸ்டில் நோ திஸ் இஸ் வாட் த ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி, திஸ் இஸ் ஹவ் ஆடியன்ஸ் ஆர் கோயிங் டு பேஷ் யூ அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெரியும். Indian 2 வந்ததுக்கப்புறம் they started
bullying me. Honest அதுதான். I'm not delusional. I do see அது ஹர்ட் ஆகுதா, டெஃபினட்டாக ஹர்ட் ஆகுது. ஆனால் மறுபடியும் இந்தியன் 2, if I can go back in time, will I change that? No. It's such a big opportunity. Show me one female lead in the industry who would say no to a Shankar Kamal Hassan's film with such big screen space. என்னுடைய மை வேயிங் ஃபேக்டர்ஸ் ஆர் தட். ஒரு கமல்ஹாசன் ஃபிலிமில், ஒரு ஷங்கர் ஃபிலிமில் கமல் சார் நடிக்கிற, அவர் சூஸ் பண்ணி இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டில் யூ ஆர் கிவன் ஸோ மச் ஆஃப் ஸ்பேஸ். I can jump on that. I'll still do that. அதனால் do I regret? Definitely not. I'll do it all over again for the reasons I took it in the first place. Yeah. Maybe result வந்து எல்லா தடவையும் நம்ம எதிர்பார்க்கறது நடக்காதுல்ல. அதனால் I can say sorry to the audience for not satisfying what they expected, but it's just not one person's job. கமல் சாரால் பண்ண முடியல. இட்ஸ் ஜஸ்ட் நாட் திஸ் ஒன் ஃபிலிம். நான் சொல்கிறது எவ்வளோ பெரிய பெரிய ஹீரோஸ்க்கெல்லாமே ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஃபேன்ஸ். அப்சல்யூட்லி. ஸோ பட் அவங்க ஒருத்தவங்களால மட்டும் படம் ஓடும் அப்படின்னா அவங்களோட எல்லா படமுமே பிளாக் பஸ்டராக இருக்கணும். ஸோ இட்ஸ் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் அண்ட் தே ஆர் த ஸ்டார்ஸ். அவங்க வந்து ஃபேஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஐ பிலீவ் it's a teamwork, and if it doesn't work, if it unfortunately doesn't work with the audience, we can feel bad and disappointed for that and buckle up yourself and move on. Try and do better later அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். How mature was that? Am I? Profound. Mature விட very profound இருந்தது. The way you take success and the way you're taking I won't call it failure, and the way you're taking experience and learning அப்படிதான் கூப்பிடுவேன். இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் சரிசமமாக தான் பார்க்குறீங்க. அது ஆக்சுவலாக அர்ச்சனா எனக்கு மேயாதமான் ஹிட் ஆச்சு அப்படிங்கும்போது இட் டிடன்ட் கெட் டு மை ஹெட். மேயாதமான், கடைக்குட்டி சிங்கம், மான்ஸ்டர், ஓமன பெண்ணே, தூதா, திருச்சிற்றம்பலம், I still say it's Nitya and it belongs to you too. Film. Nanush says that whenever I say that, he says it's yours too. No, I played a cameo and it was not a surprise. எனக்கு தெரியும், நான் தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். எனக்கு தெரியும் the conversation டைரக்டருக்கும் இல்லை ஸ்க்ரீன் ப்ளே பண்ண தனுஷ்க்கும் எனக்கும் என்ன கான்வர்சேஷன் இருந்துச்சு, why I did that film அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது அவங்க ரெண்டு பேருடைய பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில்ம். I got a part to play there. It's a cameo and I'm very happy. So இந்த படம்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆனப்போ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மீ அப்படின்ட்டு நான் எடுத்துக்கல. அண்ட் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ, நீ யாரும் என்கிட்ட சொல்லவும் இல்லை. பட் வென் திங்ஸ் கோ டவுன், அது அப்படி ஆகும்போது ஏன் இப்போ என்ன எல்லா படத்துலையும் இருந்த மாதிரி இதுலேயும் ஐ காட் பெய்ட் வெல். I gave my, maybe I'm not the best, maybe I'm not 100%, but I give my 100% and I learn each day. That's what I can do. என்னால் முடிஞ்சது அது தானே. அதனால் இட் இஸ் அ ஹியூஜ் லெட் டவுன். பட் அந்த சக்ஸஸ் பெருசாக ஏறலை. ஏன்னா அது டீம் ஒர்க். இட்ஸ் நாட் த கிரெடிட்ஸ் டசன்ட் பிலாங் டு மீங்கிறது எனக்கு தெரியும். பட் வென் சம்திங் கோஸ் டவுன், அந்த கிரெடிட்ஸ் உனக்கு அப்படிங்கும்போது இட் வாஸ் ஹர்ட்ஃபுல். படங்கள் வர்த்தக ரீதியாக டெஃபினெட்லி உங்களுக்கு ஒன்லி சூப்பர் ஹிட்ஸாக அமையணும். இப்போ தேவையில்லாமல் எழுதுறானுங்கல்ல வந்து, அக்கா நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேனுக்கா, நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது சூப்பர்க்கா அப்படின்ற மாதிரி எழுதுகிற அளவுக்கு எல்லாம் மாறும். டெஃபினெட்லி இதுவும் கடந்து போகும். சிறந்த விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்கும். விஷிங் யூ ஓன்லி ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் அண்ட் த பெஸ்ட் ஃபார் டிமாண்டி காலனி டூ, அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ராக்கிங் த தியேட்டர்ஸ். தேங்க்யூ குட் லக், லாட்ஸ் ஆஃப் லவ். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். பிகாஸ் பீப்புள் ஆர் மிசரபிள். எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்குது, எனக்கும் கஷ்டம் இருக்குது. வி ஆர் ஸ்மைலிங் டு ஈச் அதர். உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கும். ஸோ த பெஸ்ட் திங் வி கேன் டூ இஸ் டு பி நைஸ் டு ஈச் அதர். அவ்வளவுதான். தட்ஸ் த பெஸ்ட் திங் அண்ட் த ஒன்லி திங் யூ கேன் டூ. Absolutely. I cannot help you. I can just be nice to you. So if we can do that, nothing like that. Absolutely. So let's be nice to each other. Yes, I'm so glad I got to talk to you today. Thank you so much. Thank you so much. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் இன் ஆடி சேல் பவனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today.